வீட்ல வந்து சிவா கிட்டேயும், அப்புறம் ஸ்னேகா கிட்டேயும் கேட்குறாங்க, "என்ன முடிவுல இருக்கீங்க? வீட்ல உள்ளவங்ககிட்ட கலந்து பேசுனீங்களான்னு?" சொல்லிட்டு, ஸ்னேகா சொல்றாங்க, "நான் அதே முடிவுல தான் இருக்கேன். நான் சிவா கூட வாழ விரும்புறேன். சிந்துவ சிவா கிட்டேருந்து பிரிச்சுட்டு என்ன சேர்த்து வைங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு சிவா, "நீங்க என்ன வந்து முடிவுல இருக்கீங்கன்னோனே?" "எக்காரணம் கொண்டும் ஸ்னேகா நான் என்னால ஏத்துக்க முடியாது. அதே மாரி சிந்துவையும் நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்றாரு சிவா. "அப்படின்னா உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் பரவாயில்லையான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "பரவால்ல. என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் தயாரா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்றாரு. அது கேட்டு கோர்ட்டே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை ஸ்னேகா ஸ்னேகா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சிந்துவை. உடனே சிந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. "நான் கொஞ்சம் பேசிக்கலாமா வந்து மேடம்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லுங்கள் சிந்து, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு?" ஆனால் உடனே சிவா வந்து, "சிந்து" அப்படி சொல்கிறாரு. "நீங்கள் அமைதியாக இருங்க டாக்டர்." அப்படி சொல்லிட்டு கண்ணை அசைச்சிட்டு வராங்க. "நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மேடம். அந்த முடிவை உங்கள் கோர்ட்டில் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்." அப்படி சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. "ஐயோ, சிந்து எல்லா உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே. நான் அவ்வளோ சொல்லி கூட சிந்து ஏன் இப்படி பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு சிவா. "அப்பாடா, சிந்து எல்லா உண்மையும் சொல்ல போறா. இதுக்கப்புறமா சிந்துவை ஈஸியாக பிரித்து விட்டுட்டு என்ன சேர்த்து விட்டுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சிந்து உண்மையை சொல்ல போகிறாளா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. மகாவும் வந்து அவங்க கேங்கோ. "சொல்லுங்க சிந்து, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க?" "மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கக்கூடாது. அந்த டாக்டருக்கு தண்டனை கிடைக்கிறத எனக்கே கொடுத்துருங்க." அப்படின்றாங்க. "அது எப்படி கொடுக்க முடியும்?" அப்படின்றாங்க. "எனக்கு தெரியும் மேடம், கொடுக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். டாக்டர் ஸ்னேகா கூடவே வாழட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விலகிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "இப்போ என்ன சொல்கிறீங்க டாக்டர் சிவா? சிந்துவே விட்டு கொடுக்குறேன்றாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்னேகா கூட வாழ்கிறதுக்கு? ஸ்னேகா கூட நீங்கள் நல்லா வாழாமல், ஏன்னா நீங்கள் அவளை லவ் பண்ணியிருக்கீங்க. 2 பேரும் லவ் பண்ணதால நல்ல நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழியும் கிடச்சிச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "மேடம், சிந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி, சிந்து டைவர்ஸ் கேட்டாலும் நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்னேகா கூட என்னால் வாழ முடியாது." "ஏன் உங்களால் வாழ முடியாது? உண்மையாக விரும்புகிற ஸ்னேகா கூட ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க?" "உண்மையிலேயே வந்து ஸ்னேகா என்னை விரும்பல. உண்மையை சொல்லப்போனா அவள நான் ஏமாத்தல. அவ தான் என்ன ஏமாத்தியிருக்கா." அப்படின்னோன அதிர்ச்சியா எல்லாரும் பார்க்குறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வேணும்னு தானே கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க எப்படி உங்கள ஏமாத்துறாங்கன்னு சொன்னீங்க?" "ஆமா மேடம், என்னை ஏமாத்தியிருக்கா. உண்மையிலேயே என்னை லவ்வே பண்ணல அவ. லவ் பண்ணதா சொல்லி 3 வருஷமா என்னை ஏமாத்தியிருக்கா. அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா அங்க வந்து ராம் நிற்கிறார். ராம பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க யாரு?" அப்படின்னோன, "மேடம், இவர் தான் என்னோட முதல் சாட்சி." அப்படின்னோன, "சொல்லுங்க, நீங்க யாரு? இந்த கேஸுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது வந்து மேடம், நான் தான் ஸ்னேகா வந்து லவ் பண்ண வந்து சாமோட ஃப்ரெண்டு." ஸ்னேகா ஆல்ரெடி லவ் பண்ணாங்களா? "ஆமாம் மேடம், என் ஃப்ரெண்டு தான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணா. அதுக்கப்புறமா வந்து இந்த சிவா டாக்டரை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை வந்து அடித்து கோமா நிலைக்கு கொண்டு போயிட்டா. இப்போ என் ஃப்ரெண்டு எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியுமா மேடம்? ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க கேட்கல. எங்கே வந்து அவள் வாழ்க்கைக்கு, ஸ்னேகாவோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க போகிறோம் என் ஃப்ரெண்டை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடையும் பண்ணிட்டா." மேடம், உண்மையிலேயே வந்து என் ஃப்ரெண்டும் ஸ்னேகா தான் மேடம் விரும்பினாங்க, லவ் பண்ணாங்க. கடைசியில் இந்த மாதிரி வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. இதுதான் மேடம் உண்மை. மேடம், இவன் சொல்கிறதெல்லாம் போய் மேடம். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னோடனே, "அப்படியே ஸ்னேகா யாருன்னு தெரியாதா? இவனை என்கிட்ட என்ன சொல்லி அறிமுகப்படுத்தி வச்ச? நீ வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தி வச்சல." அப்படின்னு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா கேட்ட கேள்விக்கு, "என்ன சிவா சொல்கிறீங்க?" "ஆமாம், ஸ்னேகா வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு தான் இவர் அறிமுகப்படுத்தி வச்சா. அதுக்காக தான் வந்து நான் வந்து இவரை பார்த்தோன்னே இவர் ஏதோ பிரச்சனை இருக்காருன்னு கேட்டேன். அப்போ தான் நடந்த விஷயத்தெல்லாம் இவர் சொன்னார். என் ஃப்ரெண்டை வந்து ஸ்னேகா வந்து அழைச்சி வச்சுருக்கான்னாரு. அதுக்கப்புறமா தான் நானும் வந்து இவரும் சேர்ந்து வந்து அவரை காப்பாற்றணும்." அப்படின்னோடனே, "என்ன சொல்கிறீங்க?" "ஆமாம், தயவுசெய்து வந்து உண்மையை சொல்லுங்கள்." அப்படின்னு வராரு. வந்துட்டு, "ஏன் ஸ்னேகா இப்படி பண்ணேன்? நான் உனக்காக எவ்வளோ பண்ணேன் ஸ்னேகா." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்னேகாவை நான் உயிருக்கு உயிராக விரும்பினேன். ஆனால் கடைசியில் என்னையே வந்து ஸ்னேகா மேலே அனுப்ப பார்க்குறா. தயவுசெய்து ஸ்னேகாவை என் கூட சேர்த்து வச்சுருங்க மேடம். என் காதலுக்கு உயிர் தாங்க மேடம்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை கேட்டு ஸ்னேகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க.